தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த விதத்துல பிசிக்ஸ்ல தெர்மல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படின்ற சாப்டர் பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல இருந்து பார்க்கணும். பார்ட் 2 தெர்மல் எக்ஸ்பான்ஷன். Okay. If anyone is in a live, please share the comment that whether the screen is visible or not. Okay. Fine. தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ வெப்பம் அடைவதால் விரிவாக்கம் ஆகுது. ஹீட் பண்றதுனால ஏதோ ஒரு பொருள் என்ன ஆகுதுன்னா பெருசாகுது. சரியா? இது என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி. பட் எக்ஸாக்ட்டா இத பார்க்க போறதில்ல. டெம்பரேச்சருக்கும் மத்த பாடியோடைய விஷயத்துக்கும் ரிலேஷன்ஸ் குடுத்திருக்காங்க. You may have observed that sometimes sealed bottles with metallic lids are so tightly screwed that one has to put the lid in hot water for some time to open it. ஸோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு மெட்டாலிக் லிட் இருக்கு. ஓகேவா? மெட்டல்ஸ்ல செஞ்ச ஒரு மூடி இருக்கு. அந்த மூடிய வச்சு சீல் பண்ணியாச்சு. ஒரு பாட்டில நம்ம சீல் பண்ணியாச்சு. அப்படின்னா அத திறக்கிறது ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத சுடு தண்ணியில வைப்போம். கொஞ்ச நேரம் சுடு தண்ணி அது மேல ஊத்துனா போதும். அதுக்கப்புறம் ஈஸியா திறக்க முடியும். சரி. திஸ் வுட் அலோ த மெட்டாலிக் லிட் டு எக்ஸ்பேண்ட். அப்போ அந்த மெட்டாலிக் லிட் அந்த மெட்டல் மூடி இருக்கு இல்லையா? அது எக்ஸ்பேண்ட் ஆகறதுக்கு நம்ம அலோ பண்றோம். சுடு தண்ணிய ஊத்துறது மூலியமா. அதுக்கப்புறம் அது எக்ஸ்பேண்ட் ஆனதுனால ஈஸியா திறக்க முடியுது. thereby loosening it to unscrew easily. ஸோ அதனால தான் நம்மளால ஈஸியா திறக்க முடியுதுன்னு சொல்றாங்க. ஓகே. In case of liquids, you may have observed that mercury in a thermometer rises. ஸோ தெர்மாமீட்டர்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது மெர்க்குரியோட லெவல் ஆகும். கண்டிப்பா ரைஸ் ஆகும் இல்லையா? ஃபைன். when the thermometer is put in slightly warm water, கொஞ்சமா மிதமான வெப்பம் இருக்கக்கூடிய ஹீட் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர்ல நம்ம வைக்கிறோம்னா நம்மளுக்கு தெர்மாமீட்டர் கொஞ்சமா ரைஸ் ஆகும். ஓகே. இஃப் வி டேக் அவுட் த தெர்மாமீட்டர் ஃப்ரம் வார்ம் வாட்டர், the level of mercury falls again. ஸோ அந்த வார்ம் வாட்டர் இருந்து நம்ம தெர்மாமீட்டரை வெளியில எடுத்துட்டோம். மறுபடியும் மெர்க்குரி லெவல் ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். வார்ம் வாட்டர்ல வைக்கும் போது மெர்க்குரி லெவல் ரைஸ் ஆகும். வெளியில வைக்கும் போது மெர்க்குரி லெவல் திரும்ப டவுன் ஆகும் தெர்மாமீட்டர்ல. ஓகே. சிமிலர்லி இன் கேஸ் ஆஃப் கேசஸ் பொறுத்த வரைக்கும் a balloon partially inflated in a cool room. ஓகே. ஸோ ஒரு பலூன்குள்ளார கேஸ் ஊதி வச்சிருக்கிறோம். அப்படி ஊதி வச்ச அது கோல்டு டெம்பரேச்சர் அல்லது கூல் டெம்பரேச்சர்ல பார்ஷியலி இன்ஃப்ளேட்டட், கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஓகேவா? கொஞ்சம் காத்து இருக்கும், கொஞ்சம் அம்மிங் இருக்கும். ஓகே. மே எக்ஸ்பேண்ட் டு ஃபுல் சைஸ் வென் பிளேஸ்ட் இன் வார்ம் வாட்டர். சப்போஸ் கோல்டு ரூம்ல வைக்கும் போது அது அந்த மாதிரி இருக்கு. இன்கேஸ் வார்ம் வாட்டர்ல வச்சா அப்போ அது என்ன ஆரம்பிக்குதுன்னா ஃபுல்லி எக்ஸ்பேண்டட். அது எவ்வளவு பெருசுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. On the other hand, a fully inflated balloon when immersed in cold water. fully inflated balloon. ஃபுல்லா எவ்வளவு தூரம் ஊத முடியுமோ, வெடிக்கிற அளவுக்கு இல்ல, வெடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஊதி அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா immersed in cold water, ஜில்லுன்னு இருக்கிற தண்ணிக்குள்ளார வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. would start shrinking due to contraction of the air inside. ஸோ கோல்டு வாட்டரால இங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் கோல்டு வாட்டருக்குள்ளாரனா அதை இம்மர்ஸ் பண்ற மூழ்க வைக்கிற பலூனை, அப்ப அந்த கோல்டு வாட்டர் உள்ளார இருக்கிற ஏர் மாலிகுல்ஸையும் ஜில்லுன்னு மாத்தும். அதுல இருக்கிற டெம்பரேச்சர்லாம் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அது கூல் ஆகுறதுனால ஏர் மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒண்ணு கிட்டக்க க்ளோஸரா வர ஆரம்பிக்கும். ஸோ பலூன் என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஷ்ரிங்க் ஆகும், சுருங்கும் அப்படின்னு சொல்றாங்க. கான்ட்ராக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏர் கான்ட்ராக்ட் ஆகுறதுனால பலூனும் சின்னதாகுது அப்படின்னு சொல்றாங்க. It is our common experience that most substances expand on heating and contract on cooling. ஸோ பொதுவாகவே நிறைய சப்ஸ்டன்ஸ், இது பொதுவான்னு சொல்லியிருக்காங்க. இதுல 1-2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். பொதுவாகவே நிறைய சப்ஸ்டன்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஹீட் பண்ணாலே அது கண்டிப்பா என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். கூல் பண்ணாலே அது என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். A change in the temperature of your body causes change in its dimension. ஸோ ஒரு பாடியோடைய டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்றது மூலியமா அந்த பாடி எக்ஸ்பேண்ட் ஆகுது அல்லது கான்ட்ராக்ட் ஆகுது இல்லையா? பெருசாகுது அல்லது சின்னதாகுது. ஸோ இது மூலியமா அதனுடைய டைமென்ஷன் நம்மளால என்ன பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். The increase in the dimension of body due to increase in its temperature is called thermal expansion. ஸோ எப்பெல்லாம் ஒரு பாடி இருக்கு, அந்த பாடியோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்றது மூலியமா அந்த
பாடியோடைய டைமென்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ, அதிகமாக்க முடியுமோ, சரியா? இன்க்ரீஸ் இன் த டைமென்ஷன் ஆஃப் யர் பாடி. ஒரு பாடியோட டைமென்ஷனை அதிகமாக்குற எப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக்குறது மூலியமா. அப்படி பண்ணா அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் சொல்லணும். த எக்ஸ்பான்ஷன் இன் லென்த் இஸ் கால்டு லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஸோ இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? லென்த்ல எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சுன்னா அது லென்த் எக்ஸ்பான்ஷன் சொல்லணும். த எக்ஸ்பான்ஷன் இன் ஏரியா இஸ் கால்டு ஏரியா எக்ஸ்பான்ஷன். ஸோ ஏரியாவில் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சுன்னா லென்த் இன்டு பிரெத் ரெண்டுத்தையும் சேர்த்து ஏரியாவில் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சுன்னா ஏரியா எக்ஸ்பான்ஷன் சொல்றோம். த எக்ஸ்பான்ஷன் இன் வால்யூம் இஸ் கால்டு வால்யூம் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன் ஒரு வேர்டை சொல்லிட்டு அது லென்த்ல இருந்தா லென்த் எக்ஸ்பான்ஷன், வால்யூம்ல இருந்தா வால்யூம் எக்ஸ்பான்ஷன், ஏரியால இருந்தா ஏரியா எக்ஸ்பான்ஷன் சொல்றாங்க. சார் ஏரியா எங்க ஏரியாவில் இருந்துச்சுன்னா ஏரியா எக்ஸ்பான்ஷன், அப்ப எங்க ஸ்ட்ரீட்ல இருந்துச்சுன்னா ஸ்ட்ரீட் எக்ஸ்பான்ஷன் எல்லாம் கேட்காதீங்க. இங்க இருக்கிற ஏரியா வேற, நீங்க சொல்ற ஏரியா வேற. ஃபைன், நீங்க கொடுத்துருக்காங்க லென்த் என்ன, ஏரியா என்ன, வால்யூம் என்ன, இது எல்லாமே. ஏரியான்றது 2 டைமென்ஷன்ல ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவா சொல்றோம். வால்யூம்ன்றது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப், கியூபாய்டு இந்த மாதிரி சொல்றது. ஓகேவா? ஃபைன். ஸோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஸ் தட் எனிஒன் கேம்? நோ. Okay. So we will continue. If the substance is in the form of a long rod, okay, ஒரு long rod இருக்கு, then for small changes in temperature, okay, அந்த long rod உடைய temperature கொஞ்சமா சேஞ்ச் பண்றேன் del T அப்படின்ற அளவுக்கு. The fractional change in length del L by L is directly proportional to del T. So லென்த்லயும் கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஒரு லாங் ராட் இருக்கு, அதனுடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண முடியுமா? அதனுடைய லென்த்தும் கண்டிப்பா ஆகும், சேஞ்ச் ஆகும். எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆச்சுன்னா del L by L அப்படின்ற அளவுக்கு சேஞ்ச் ஆச்சு. ஃபிராக்ஷனல் சேஞ்ச். சேஞ்ச் இன் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆச்சு பை ஒரிஜினல் லென்த் எவ்வளவு இருந்துச்சு, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ. அதுதான் அவங்க என்ன எதிர்க்காங்கன்னா del L by L ன்னு எதிர்க்காங்க. del L ன்றது சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த் L. ஓகேவா? இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இந்த del L வேல்யூ அதிகமா இருக்கும். அப்போ எனக்கு L டிவைட் பண்ணலாம், ஆன்சர் கிரேட்டரா கிடைக்க போகுது. இன்கேஸ் டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சுன்னா, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா del L வேல்யூவும் கம்மியா இருக்கும். அப்போ இதனுடைய ரேஷியோ வேல்யூவும் கம்மியா தான் இருக்கும் இல்லையா? ஃபிராக்ஷனல் சேஞ்சும் கம்மியா இருக்கும். ஃபைன், அதை தான் கொடுத்துருக்காங்க. So the fractional change in length del L by L is directly proportional to temperature. So del L by L is equal to alpha into del T. So proportional remove பண்ணிட்டு equal to போறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணிருக்கோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னதுன்னா alpha 1. Where alpha 1 is known as the coefficient of linear expansion or linear expansivity அப்படின்னு சொல்லலாம். linear expansion coefficient னு சொல்லலாம் or coefficient expansivity அப்படின்னு சொல்லலாம். linear expansivity. சரியா? Fine. And is characteristics of the material of the rod. So இந்த ஆல்பாவுடைய வேல்யூ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மெட்டீரியலுடைய கேரக்டரை பொறுத்ததுன்னு சொல்றாங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்ததுன்றதுக்கு பதிலாக இவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In table 10.1, typical average values of the coefficient of linear expansion for some materials in the temperature range 0 to 100 degrees Celsius are given. ஸோ சில இடத்துல டிகிரிலாம் அவங்க பிரிண்டிங் மிஸ்டேக்ல விட்டுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சர் ரேஞ்சில் சில மெட்டீரியல்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, லீனியர் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பான்ஷன் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், இது எவ்வளோன்றதை கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபைன். ஹலோ, ஆர் யூ ரிமெம்பர் மீ? ஆக்சிடாசின், ஐ ரிமெம்பர் யூ, பட் நீங்க இஃப் யூ கம் ஃபார் எஜுகேஷன் தென் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு learn. Okay, stay and study. Fine. From this table compare the values of alpha 1 for glass and copper. So இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காப்பரையும் கிளாஸையும் கம்பேர் பண்றாங்க. ஸோ அந்த டேபிளை பார்க்கும்போது உங்களால இன்னும் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். டேபிள் 10.1 மேல இருக்கா? ஓகே, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுல எது எது இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா காப்பருக்கும் கிளாஸுக்கும் கம்பேர் பண்றாங்க. அப்படின்னா ஆல்பா வேல்யூ 1.7, கிளாஸுக்கு எவ்வளவு இருக்கு? 0.32 இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைன். We find that copper expands about 5 times more than the glass for the same rise in temperature. So ஒரே அளவுக்கு தான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றேன். காப்பருக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும் அதே அளவுக்கு தான்
கிளாஸுக்கும் டெம்பரேச்சரை ரைஸ் பண்றேன். காப்பருடைய டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கு. எக்ஸாம்பிள் சே 25 டிகிரி செல்சியஸ். அதை நான் 35 டிகிரி செல்சியஸ்க்கு மாத்துறேன். 10 டிகிரி ரைஸ் பண்றேன். அதே அளவுக்கு கிளாஸுடைய டெம்பரேச்சரும் 25 டிகிரில இருந்து 35 டிகிரிக்கு மாத்துறேன். ஆனாலும் கிளாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறத மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த காப்பர் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? காப்பர் எக்ஸ்பேண்ட்ஸ் about 5 times more than glass for the same rise in temperature. Normally metals expand more and have relatively high value of alpha 1. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நார்மலாவே மெட்டல்ஸ் எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா எக்ஸ்பான்ஷன்ஸ் வேல்யூ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் மெட்டல்ஸை விட மெட்டல்ஸுக்கு அதிகமா இருக்கும். இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதனாலதான் மெட்டல்ஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா மெல்லியபிலிட்டி, டக்டைலிட்டி எல்லாம் இருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஐ நீட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் லிஸ்ட். பிடபிள்யூ பிசிக்ஸ் வாலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல உங்களுக்கு வெயிட்டேஜஸ் சாப்டர்ஸ் இருக்கும். I am last attempt I got 470. I am WK in physics. I am weak in physics. Okay, please suggest me high weightage list. நீங்க பிசிக்ஸ்ல ஹை வெயிட்டேஜ் லிஸ்ட் கேக்குறீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லைவ்ல சொல்றேன். நெக்ஸ்ட் லைவ்ல அந்த மாதிரி சொல்றேன். ஓகேவா? ஓகே, just a minute. Sorry to interrupt. Okay, thank you. Fine. We will continue. ஸோ மெட்டல்ஸுக்கு யூஸ்வலாகவே எக்ஸ்பேண்ட் வேல்யூ, அதாவது லீனியர் எக்ஸ்பேன்ஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா 1. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டேபிள் 10.1 இதில் எல்லா மெட்டல்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காப்பருடைய வேல்யூ கிளாஸ் மாதிரி கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரியா? பட் எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். பிராஸ்க்கு எவ்வளோ, அயனுக்கு எவ்வளோ, சில்வருக்கு எவ்வளோ, கோல்டுக்கு எவ்வளோ, எல்லாத்துடைய வேல்யூமே அப்ராக்சிமேட்டாக இந்த ரேஞ்சில் இருக்கும், இந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இந்த ஆர்டர் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இங்க 1.8 அடுத்தது கம்மியாகுது. 2.5ல இருந்து 1.8 கம்மியாகுது. 1.8ல இருந்து 1.2, 0.8 கம்மியாகுது இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மறுபடியும் அதிகமாகுது. 1.7, 1.9. ஸோ இந்த ரேஞ்சை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். ஃபைன். சிமிலர்லி வி கன்சிடர் த fractional change in volume del v by v. ஸோ லென்த்ல எப்படி del l by l அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணமோ del l by l இல்லையா? இதுதான் எதுக்கு ப்ரொபோஷனல் அப்படின்னா டெல் டிக்கு ப்ரொபோஷனல்னு சொன்னோம். ஈக்குவல் டு போறதுக்காக நம்ம ஆல்ஃபா 1 அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுவோம். லீனியர் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னோம், ஆர் லீனியர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ வால்யூம்க்கு கன்சிடர் பண்ணாங்க. ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஃபார் டெம்பரேச்சர் சேஞ்ச் டெல் டி அண்ட் டிஃபைன்ட் ஆஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் மாதிரி இப்போ என்ன சொல்றாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஆர் வால்யூம் எக்ஸ்பான்சிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. வால்யூம் எக்ஸ்பான்சிவிட்டி ஆல்ஃபா இங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆல்ஃபா வி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆல்ஃபா வி இஸ் ஈக்குவல் டு டெல் வி பை வி இன்டூ 1 பை டெல் டி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் இங்க எழுதுறேன் பாருங்க. டெல் வி பை வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்டூ டெல் டி. ஸோ ஆல்ஃபா வி தான் எனக்கு வேணும்னால டெல் டி மல்டிபிள் இருக்கு, ஈக்குவல் இருந்துச்சுன்னா டிவைட் ஆகும். அப்படிதான் அது 1 பை டியா மாறி இருக்கு. ஓகேவா? சரி, இது என்ன? வால்யூம் எக்ஸ்பான்சிவிட்டி. அப்படி இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் சொல்லலாம். சரி, ஃபைன். ஹியர் ஆல்ஃபா வி இஸ் த ஆல்சோ ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்தந்த சப்ஸ்டன்ஸை பொறுத்து ஆல்ஃபா வி வேல்யூ ஆகும், மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க தானே அன்னைக்கு வந்தது. ஆமா தஸ்வின், இவங்களே தான். ஆனா இவங்க கூட இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க, பட் இவங்க தான். He said that he scored 470 in the last attempt. So if you have any words, I mean தஸ்வின் உங்ககிட்ட ஏதாவது வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க
ஆக்சிடோசினுக்கு சொல்லுங்க எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும். ஆனா அதை விட முக்கியம் அவங்க படிக்கணும். மத்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணாம சரி. அபார்ட் ஃப்ரம் தட். Here, alpha V is also a characteristics of the substance, but it's not strictly a constant. So என்ன சொல்றாங்கன்னா ஆல்பா V உடைய வேல்யூ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கான்ஸ்டன்ட்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. It depends in general on temperature. So பொதுவாவே அது டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கும். Figure 10.6. It is seen that alpha V becomes constant only at a high temperature. So இந்த டயகிராம பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். 250லயோ 100லயோ 200லயோ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு. 250க்கு அதிகமா போகும்போது ரொம்ப கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ரொம்ப அதிகமா 500லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். 250க்கும் 500க்கும் பாருங்க எத்தனையோ மடங்கு அதிகமா இருக்கு. 7 டைம்ஸ் 8 டைம்ஸ்க்கு மேல அந்த மாதிரி அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அப்போ இந்த வேல்யூ எதை பொறுத்துனா ஹை டெம்பரேச்சர்ல ஆல்பா வி வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். அது டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணிருக்கும்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஆல்பா வி பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் ஒன்லி அட் ஏ ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர்ல தான் ஆல்பா வி கான்ஸ்டன்டா இருக்கும். நார்மலா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ஆல்பா வியும் அதிகமாயிட்டே இருக்கும். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கான்ஸ்டன்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. So table 10.2 gives the value of coefficient of volume expansion. முன்னாடி 10.1 என்ன பண்ணாங்கன்னா coefficient of linear expansion சொல்லியிருந்தாங்க. இப்போ 10.2 coefficient of volume expansion of some common substances in the temperature range of 0 to 100 degrees Celsius. Okay, you can see that thermal expansion of these substances, solid, liquid, is rather small with materials. ஸோ சாலிடா இருந்தாலும் சரி, லிக்விடா இருந்தாலும் சரி, இதனுடைய தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கும். கொஞ்சமான அளவுல தான் சாலிட்ல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் 10.2 இங்க கொடுத்துருக்காங்க. அலுமினியம், பிராஸ், அயன், பாராஃபின். ஓகே, பாராஃபின்லாம் லிக்விட் தான். வேக்ஸி லைக் லிக்விட். ஓகேவா? இதுல தான் சோடியம் மெட்டல்லாம் நம்ம வச்சிருப்போம். கெரோசினுக்கு பதிலா இப்பலாம் பாராஃபின் வேக்ஸ் தான் யூஸ் பண்றோம். சரி. ஓகே. Like Pyrex glass and Invar, a special iron nickel alloy. Invar அப்படின்றது அயனும் நிக்கலும் ஒண்ணா சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் அலாய் having particularly low values of alpha V. Fine. From this table we find that the value of alpha V for alcohol, ethanol, is more than mercury. So mercuryயை விட இங்க ஆல்கஹாலுக்கு பாருங்க மெர்க்குரிக்கு எவ்வளவு இருக்குன்னா 18.2 into 10 power minus 5 இருக்கு. ஆல்கஹாலுக்கு 110 into 10 power minus 5 இருக்கு. ரெண்டுமே 10 power minus 5 தான். ஆனா இது வெறும் 18.2, இது 110. ஓகேவா? ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லையா? கிட்டத்தட்ட 10 மடங்கு 9 மடங்கு அதிகம். 9 இல்ல, சாரி, 5 மடங்கு 6 மடங்கு அதிகம். ஓகே, 5னா 100ன்னு வரணும். 6 மடங்கு 6 மடங்கு அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி மெர்க்குரியை விட ஆல்கஹால் எத்தனாலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இஸ் மோர் தென் மெர்க்குரி அண்ட் எக்ஸ்பாண்ட்ஸ் மோர் தென் மெர்க்குரி ஃபார் த சேம் ரைஸ் இன் டெம்பரேச்சர். அப்ப ஒரே அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக்கினாலும் கூட மெர்க்குரியும் எத்தனாலும் எடுத்துக்கிட்டு நான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா மெர்க்குரிய வால்யூம் எவ்வளவு தூரம் ரைஸ் ஆகுதோ, அதாவது வால்யூம் எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ, அந்த மாதிரி 5 மடங்கு 6 மடங்கு என்ன ஆகும்னா ஆல்கஹால் எத்தனாலுடைய வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆல்கஹால்ஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் மோர் ஈஸிலி தேன் மெர்க்குரி. ஃபைன். இந்த டேபிள்ல இருக்கிற வேல்யூஸை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay. Water exhibits an anomalous behavior. It contracts on heating between 0 to 4 degrees Celsius. So பாருங்க வாட்டர் என்ன பண்ணுதுன்னா மத்த எல்லா லிக்விடும் எல்லா சாலிடும் எக்ஸிபிட் பண்ற மாதிரி இல்லாம அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொன்னாங்க. அனாமலஸ் அப்படின்னாலே அர்த்தம் டிஃபரண்ட் பிஹேவியர், ரைட்? நார்மலா இல்லாம வித்தியாசமா இருக்கிறது. 0 to 4 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் என்ன ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. கான்ட்ராக்ட்னா சுருங்குறது. The volume of given amount of water decreases as it is cooled from room temperature until its temperature reaches 4 degrees Celsius. So room temperature இருந்து 4 degree Celsius வரைக்கும் temperature down ஆகும்போது decrease பண்ணும்போது அது என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா amount of water decreases. வாட்டருடைய அளவு குறையுது. அப்ப வால்யூம் கம்மியாகும். Figure 10.7a. So இந்த டயகிராம் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 10.7a. ஓகே. ஸோ டெம்பரேச்சருக்கும் வால்யூம் ஆஃப் 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டருக்கும் வரைஞ்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல 0ல இருந்து 4, இதுதான் 1 2 3 4 இல்லையா? 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா அதிகமாகுதுன்னு கொடுத்திருக்காங்க. தெரியுதா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அதிகமாகுது. ஃபைன். ஸோ இந்த விஷயத்தை இவங்க வேர்டிங்ல சொல்லியிருக்காங்க. ஐ வில் ரீட் அகெயின். The volume of given amount of water decreases as it is cooled from room temperature until its temperature reaches 4 degrees Celsius. 4 degrees Celsius reach பண்ற வரைக்கும் room temperature இருந்து நம்ம கூல் பண்ணிட்டே வரோம். 4 degrees Celsius reach பண்ற வரைக்கும் அது என்ன ஆகுதுன்னா குறையுது.
Below 4 degrees Celsius, volume increases and therefore the density decreases. So actually இந்த கிராஃபை எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்றேன். ஓகே, ரூம் டெம்பரேச்சர்ன்றது இந்த டெம்பரேச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு 10 டிகிரி செல்சியஸ் இல்லை 25 டிகிரி செல்சியஸ் அது இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். சரி, ஸோ இந்த டெம்பரேச்சர்ல இருந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சரை குறைச்சிக்கிட்டே வரேன். அப்படி குறையும் போது எனக்கு வால்யூமும் என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வருது. ஓகே, எவ்வளோ டிகிரி வரைக்கும்? 4 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சரை கம்மி பண்ணும்போது வால்யூமும் கம்மி ஆயிட்டே வருது. அதுக்கப்புறம் நான் டெம்பரேச்சரை கம்மி பண்றேன், ஆனா வால்யூம் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. பாராபோலிக் மெத்தட்ல மறுபடியும் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் கிராஃப். அப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. ஓகே, ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படிதான் கிராஃப் வரணும். புரியுதா? ஓகே, this means that water has the maximum density at 4 degrees Celsius. water எப்ப maximum density ஆ இருக்கும்னு கேட்டா 4 degrees Celsius தான் maximum density இருக்கும். அதுக்கு மேல என்னால வாட்டர் என்ன பண்ண முடியாது, கம்ப்ரஸ் பண்ண முடியாது. திரும்ப அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப டென்சிட்டி மறுபடியும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். This property has an important environment effect. Bodies of water such as, இது environmentல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. Bodies of water such as, so எது இதெல்லாம் பாடிஸ் ஆஃப் வாட்டர்னா லேக்ஸ், பாண்ட்ஸ் ஃப்ரீஸ் அட் த டாப் ஃபர்ஸ்ட். ஸோ எந்த ஒரு லேக்ஸோ பாண்ட்ஸோ எதை எடுத்துக்கிட்டாலும், குளமோ ஏரியோ எதை எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாமே ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்னா அதோடைய மேற்பரப்பில் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆஸ் அ லேக் கூல்ஸ் டுவர்ட்ஸ் 4 டிகிரி செல்சியஸ், வாட்டர் நியர் த சர்ஃபேஸ் லாசஸ் எனர்ஜி டு த அட்மாஸ்பியர். 4 டிகிரி செல்சியஸ்க்கு வரும்போது ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து அட்மாஸ்பியர்ல லேக்குடைய சர்ஃபேஸ் என்ன ஆகுதுன்னா 4 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணுது. 10 டிகிரி 5 டிகிரி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து 4 டிகிரி ரீச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த சர்ஃபேஸ் மட்டும் தான் கூல் ஆக ஆரம்பிக்கும், அது கிறிஸ்டலா மாற ஆரம்பிக்கும். ஐ மீன் ஃப்ரீஸ் ஆகி ஏடு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பால்ல ஏடு இருக்குல்ல அந்த மாதிரி. ஓகே, வாட்டர் நியர் த சர்ஃபேசஸ் லாஸ் எனர்ஜி டு த அட்மாஸ்பியர், பிகம்ஸ் டென்சர் அண்ட் சிங்க்ஸ். அது மிதக்க ஆரம்பிக்குது. த வார்மர் லெஸ் டென்ஸ் வாட்டர் நியர் த பாட்டம் ரைசஸ். ஸோ என்ன சொல்லலாம்னு பாருங்க, கீழே இருக்கிற மேல இருக்கிற வாட்டர் டென்ஸ் ஆகுது, ஏன்னா அது சிங்க் ஆகுது. அதே சமயம் கீழே இருக்கிற வாட்டர் வார்மா இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் எப்படி இருக்குன்னா பாட்டம்ல ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. வாட்டர் நியர் த பாட்டம் ரைசஸ். However, once the colder water on top reaches, so அந்த warm water மேல வந்து கோல்டர் ரீச் பண்ண உடனே அதுவும் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், கட்டியாக ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஒன்ஸ் த கோல்டர் வாட்டர் ஆன் டாப் ரீச்சஸ் டெம்பரேச்சர் பிலோ 4 டிகிரி செல்சியஸ், இட் பிகம்ஸ் லெஸ் டென்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் அட் த சர்ஃபேஸ். அது டென்சிட்டி கம்மியாக ஆரம்பிச்சு அது சர்ஃபேஸ் மேலேயே இருக்கும். வேர் இட் ஃப்ரீசஸ், எங்க ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அதே இடத்துல. ஸோ இஃப் வாட்டர் டிட் நாட் ஹேவ் திஸ் ப்ராப்பர்ட்டி, லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் வுட் ஃப்ரீஸ் ஃப்ரம் பாட்டம் அப். இப்படி சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல, வார்ம் வாட்டர் மேல வரலன்னா அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னா, வாட்டர் ஃப்ரீஸ் ஆகும்போது அடியில இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆகி மேல வந்திருக்கணும். ஏன் ஃப்ரீஸ் ஆகி சர்ஃபேஸ் இருக்கு, கீழே தண்ணி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம், எந்த வாட்டர்லாம் வார்ம் வாட்டரா இருந்து மேல வருதோ அதெல்லாம் தான் ஃப்ரீஸ் ஆகி அங்கேயே கிறிஸ்டல ஒரு பெட்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஐஸ் பெட்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, which would destroy much of their animal and plant life. So என்ன சொல்றான்னு பாருங்க, lakes and ponds. Okay, if water did not have this property, lakes and ponds would freeze from bottom up. So இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, மேல இருக்கிற வாட்டர் மட்டும் ஃப்ரீஸ் ஆகாம கீழே இருந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே இருந்து மேல் வரைக்கும் மொத்தமா ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு அக்வாட்டிக் லைஃபும் இருக்காதுல்ல, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் லைஃப் ரெண்டுமே பாதிக்கப்படும் இல்லையா. ஸோ அதனாலதான் மேற்பரப்புல மட்டும் ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி கடவுள் படைச்சிருக்காரு, இல்ல இயற்கை நடத்திருக்கு. மேல் பரப்பு மட்டும் ஃப்ரீஸ் ஆகிறதுனால கீழே இருக்கிற வாட்டர் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் டென்ஸுக்கு ஃபார்ம் ஆகும், டெம்பரேச்சர் கூலாக கொஞ்சம் டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகும். அதுக்கும் கீழே இருக்கிற வாட்டர் அதே இருக்கும். அதுல லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். தே ஸ்டில் எக்ஸிஸ்ட், ரைட்? ஓகே, ஸோ gases at ordinary temperature expands more than solids and liquids. ஸோ சாலிடை விடவும் லிக்விடை விடவும் கேஸ் தான் என்ன பண்ணுன்னா இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான அளவில் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபார் லிக்விட்ஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் இஸ் ரிலேட்டிவ்லி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். ஸோ லிக்விடை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வால்யூம் எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா வால்யூம் என்ன ஆயிடும்னா ஐ மீன் லிக்விடா இருக்காது, அது கேஸா மாறிடும் இல்லையா. அதனால பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ணும்போது கேஸா மாறிடும். அதனால எனக்கு எக்ஸாக்டா என்ன சொல்ல முடியாதுன்னா, லிக்விடுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்றாங்க, டெம்பரேச்சரை பொறுத்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. However, for gases it is dependent on temperature. gases பொறுத்த வரைக்கும் அதனுடைய வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேஸஸ்க்கு அதனுடைய வால்யூம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். லிக்விடுக்கு அப்படி கிடையாது. ஓகேவா? ஃபார் அன் ஐடியல் கேஸ், சப்போஸ் ஒரு ஐடியல் கேஸா இருந்துச்சுன்னா, ரியல் கேஸ்க்கு டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்னு சொல்லலாம். ஐடியல் கேஸா இருந்துச்சுன்னா, the coefficient of volume expansion at constant pressure can be found from the ideal gas equation. So ideal gas equation இருந்தே நம்மளால என்ன பண்ண முடியும்னா, coefficient of வால்யூம் எக்ஸ்பான்ஷனை கண்டுபிடிக்க முடியும், டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். PV is equal to nRT. அதுல n-க்கு பதிலா mu போடுவோம் இல்லையா? PV is equal to mu RT. Fine. Hi Selvi. Sir, that boy is spammer. Don't believe that oxytocin, sir. That my request to you, sir. Okay, okay. Keep on your mind. Inseed in my channel. Inseed in my channel. Okay. Maybe நீங்க உங்க சேனல்ல பாத்தீங்களா? Fine. I seen in my channel, I think. அப்படிதான் நீங்க டைப் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஸ்பேமர்னா எனக்கு ஓகே ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைட் யூசர் ஆன் திஸ் சேனல், நான் ஹைட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த சேனல்ல இதுக்கப்புறம் அவங்க மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க, பிரச்சனை வராது. நீங்க ஏன் மெசேஜ் அனுப்பிச்சா அதை டெலிட் பண்றீங்க? நீங்க ஃப்ரீயா இருங்க செல்வி. I trust you. That's why I deleted him. Fine. We will get into a concept. Ideal gas equation, PV is equal to mu RT. At constant pressure, P into del V is equal to mu R is into del T. Okay, so constant pressure la volume change ஆகும்போது temperature depend பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஞ்சிங் எல்லாத்தையும் ஒரே பக்கமா கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஏதாவது கான்ஸ்டன்ட் கொண்டு வரலாம்னு வச்சுக்கோங்க. del V by V is equal to del T by T. Okay. Fine. ரெண்டுத்தையும் ஒரே இதுவால டிவைட் பண்ணிருக்காங்க. del V by V is equal to del T by T. That is alpha V is equal to 1 by T for ideal gas. So இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா del V by V ன்றது தான் வால்யூம் எக்ஸ்பான்ஷன், ரைட்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். இங்க del T by T ன்னு இருக்கு. அப்போ டெம்பரேச்சருக்கு அது என்ன ப்ரொபோர்ஷனலா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் சொல்லணும் இல்லையா? del V by V உடைய வேல்யூ T க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ லீனியர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம இது மூலியமா கண்டுபிடிச்சிருக்கோம் ஐடியல் கேஸஸ்க்கு. Okay. At 0 degrees Celsius, alpha V is equal to 3.7 into 10 power minus 3 Kelvin inverse, which is much larger than that for solids and liquids. So என்ன சொல்றான்னு பாருங்க, சாலிடை விட லிக்விடை விட இந்த கேஸஸ்க்கு 0 டிகிரி செல்சியஸ்ல ஆல்பா வி வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 3.7 into 10 power minus 3 அப்படின்னு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அதிகமான வேல்யூன்னு தான் சொல்றாங்க. Equation 10.6 shows that temperature dependence of alpha V. It decreases with the increasing temperature. So inversely proportional இப்பதான் நம்ம சொன்னோம். coefficient of volume expansion அப்படின்றது டெம்பரேச்சருக்கு inversely proportional. So அது மூலமா என்ன சொல்லணும்னா it decreases with increasing temperature. Volume expansion அப்படின்றது கம்மியா இருக்கும், டெம்பரேச்சரை அதிகமாக்கலாம். For a gas at room temperature and constant pressure, alpha V is about 3300 அப்படின்னா 3300, sorry 3300 into 10 power minus 6 Kelvin inverse. As ஓகே, இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஆனா அதை பத்தி எங்க சொன்னாங்கன்னு தெரியல. ஃபிகர் 10.bன்னு சொல்லிட்டு. ஃபைன். மச்சஸ் ஆர்டர் ஆஃப் இது எதுல இருந்து ஆரம்பிக்குது? ஃபார் a gas at a room temperature and constant pressure. ரூம் டெம்பரேச்சர் இருக்கு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கு. ஆல்பா வி வேல்யூ 3300 into 10 power minus 6 Kelvin inverse, as much as order of magnitude larger than the coefficient of volume expansion of typical liquid. நார்மலா இருக்கக்கூடிய மத்த எல்லா லிக்விடையும் விட இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க, லார்ஜர் வேல்யூன்னு சொல்றாங்க. There is a simple relation between the coefficient of volume expansion alpha V and the coefficient of linear expansion alpha L. ஸோ வால்யூம் எக்ஸ்பான்ஷனுக்கும் லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டுடைய வால்யூம் அதிகமாகணும் அப்படின்னா கண்டிப்பா லென்த்ல டிஃபரன்ஸ் இருக்கும்ல. லென்த் சேஞ்ச் ஆகாம வால்யூமை சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. Fine. Imagine a cube of length L.
ஸோ ஒரு கியூப் கன்சிடர் பண்றேன், அதனுடைய லென்த் எல்ன்னு நினைச்சுக்கிறேன். தட் எக்ஸ்பேண்ட்ஸ் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன். அது எல்லா பக்கமும் ஈக்குவலா எக்ஸ்பேண்ட் ஆகுது. when its temperature increases by del T. ஓகே, டெம்பரேச்சர் del Tன்ற அளவுக்கு அதிகமாகும் போது கியூபுடைய லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, எல்லாமே எல் தான். ஏன்னா கியூபை பொறுத்த வரைக்கும் a into a into a, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட்? 6 ஃபேஸஸும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ எல் எல்லா பக்கமும் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஒரே அளவில் அதிகமாகுது. டெல் டி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது எல் அதிகமாகுது. we have del L is equal to alpha L L into del T. ஓகே, இந்த L என்றது லென்த். ஃபைன். ஓகே, del L is equal to alpha L L del T. ஸோ del V equal to நம்ம என்ன எழுதுவோம்? L plus del L whole cubeன்னு சொல்லுவோம். கரெக்டா? L plus del L whole cube. முன்னாடி இருந்த லென்த் எவ்வளோ, இப்போ எவ்வளோ லென்த் சேஞ்ச் ஆயிருக்கு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை தான் நம்ம கியூப் சொல்ல முடியும், மைனஸ். ஃபைன், இது ஏ கியூப். ஓகேவா? முன்னாடி இருந்த வால்யூம் ஏ இருந்துச்சு, சாரி எல் இருந்துச்சுன்னா எல் இன்டூ எல் இன்டூ இது கியூபா வரையணுமா? ஓகே, கன்சிடர் திஸ் இஸ் அ கியூப். லென்த், பிரெத், ஹைட். ஓகே, ஸோ 3 லென்த் இருக்கு, எல் கியூப்னு சொல்லுவோம். பட் இப்போ லென்த் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, அப்போ டெல் எல்னு ஒன்று நம்ம ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். எல் பிளஸ் டெல் எல், இதுதான் மொத்த வேல்யூவா இருக்கும். எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றது. ஓகேவா? இது கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா வால்யூம் அதிகமா இருக்கும், அதுக்கு முன்னாடி சின்னதா இருந்திருக்கும். ஸோ எவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் இருக்கு டெல் வி இருக்குன்னு பார்க்கணும்னா, எல் பிளஸ் டெல் எல்ல கியூப் பண்ணணும், மைனஸ் ஒரிஜினல் லென்த் எல்ல கியூப் பண்றோம். எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற லென்த்துடைய கியூப் மைனஸ் ஒரிஜினல் லென்த்துடைய கியூப், இந்த இடத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, அப்ராக்சிமேட்லி 3L² இன்டூ டெல் எல்லுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. 3L² இன்டூ டெல் எல். ஓகேவா? நீங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, a பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்ம்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், இதெல்லாம் நல்லிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ 3L² இன்டூ டெல் எல், இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், அக்யூரேட்டா கொடுக்கலாம். ஃபைன். ஓகே, in equation 10.7, terms in del L square and del L cube have been neglected. So del L cube and del L square என்ன பண்ணிருக்காங்கன்னா, a plus b whole cube னா a cube plus 3ab square plus 3ab a square b plus b cube இந்த மாதிரி வரும். அப்போ அதுல del L cube del L square என்ற ரெண்டு டேர்ம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம நெக்லெக்ட் பண்ணியாச்சு. ஏன்? since del L is small compared to L. L விட del L ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கும் இல்லையா? L ன்றது பெரிய லென்த் கியூப், அதுல கொஞ்சம் தான் லென்த் அதிகமாகுதுன்னு சொல்றோம். டெம்பரேச்சர் எக்ஸ்பான்ஷனால, ஐ மீன் டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால, ஹீட் பண்ணதுனால அங்க எக்ஸ்பான்ஷன் நடக்குது. கொஞ்சோண்டு தான் எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கும் del L. அப்ப del L ரொம்ப சின்ன வேல்யூ 0.2ன்னு வச்சுக்கோங்க. அதை ஸ்கொயர் பண்ணா 0.2 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? 0.04ன்னு வரும். நல்லா புரிஞ்சுக்கணும், 0.4 கிடையாது, 0.04. அதையும் ஸ்கொயர் பண்ணா, ஐ மீன் கியூப் பண்ணா இன்னும் கம்மியாகும்ல. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, del L உடைய வேல்யூ நான் ஸ்கொயர் பண்ணும்போது, கியூப் பண்ணும்போது அது ரொம்ப சின்ன வேல்யூவா மாறிடும். அதை நம்ம விட்டுடலாம், நெக்லெக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, ஸோ del V is equal to ஃபார்முலா என்ன எழுதிருக்காங்கன்னா 3V into del L by L, which is equal to இதையும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த del L by L க்கு பதிலா del T ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ 3V alpha 1 del T அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3V alpha L del T. 3 ன்றது கான்ஸ்டன்ட், V ன்றது வால்யூம், ஆல்பா L ன்றது லீனியர் எக்ஸ்பான்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இன் லென்த். ஓகேவா? தென் del T ன்றது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஃபைன். ஸோ இதை வச்சு தான் அந்த ஃபார்முலாவை எழுதியிருக்காங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இதை படிச்சு வச்சுக்கோங்க. which gives alpha V is equal to 3 alpha 1. ஸோ இதை வச்சு நம்ம எழுதும் போது ஆல்பா V உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம்னா 3 alpha 1க்கு ஈக்குவல்னு சொல்லலாம். ஓகே, just a minute. Thank you so much, sir. Sir, in my home there is much more festival this month, sir. I am very busy. Okay, sir, I blessed to you, sir. You go keeping on high level. I will pray for you, sir. As a student, big fan. Thank you, Sylvie. Thank you so much. Okay. Fine. We continue. What happens by preventing the thermal expansion of a rod by fixing its ends rigidly? So சப்போஸ் ஒரு ராடுடைய எண்டை ரிஜிடா வச்சுட்டு, சாலிடா டைட்டா வச்சுக்கிட்டு அதை எக்ஸ்பேண்ட் ஆக விடாம தடுத்தா என்ன ஆகும்?
what happens by preventing the thermal expansion? Thermal அது expand ஆக விடாம தடுக்கிறோம் of a rod by fixing its ends rigidly. Clearly, the rod acquires a compressive strain due to external forces provided by the rigid support at the end. So அது expand ஆகும், ஹீட் பண்றதுனால expand ஆகணும்னு நினைக்கும். அதே சமயம் வெளியில இருந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், அது expand ஆக விடாம தடுக்கிறோம். அப்போ அது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆகும். ஓகே, சரி. A compressive strain due to external force provided by the rigid support at the end. The corresponding stress set up on the rod. So strain நம்ம கொடுக்கறதுனால அங்க ஸ்ட்ரெஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும் அந்த ராட்ல. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் a steel rail of length 5 meter. ஓகே, ஒரு இரும்பு கம்பி இருக்கு, அதனுடைய லென்த் 5 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏ உடைய வேல்யூ 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, so that is prevented from expanding while the temperature rises by 10 degrees Celsius. So என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஒரு லென்த், ஒரு ஸ்டீல் ராடுடைய லென்த் 5 மீட்டர் எடுத்துக்கிறாங்க, ரயிலுடைய லென்த். ஓகே, தென் அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கிறாங்க. பிரிவென்டட் ஃப்ரம் எக்ஸ்பேன்ஷன், அதை ஹீட் பண்ண போறோம், ஆனா அது எக்ஸ்பேண்ட் ஆகாம நம்ம தடுக்க போறோம். ஓகேவா? கம்ப்ரஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் கொடுக்க போறோம். while the temperature rises by 10 degrees Celsius. டெம்பரேச்சர் நான் 10 டிகிரி அதிகமாக்குறேன், அப்ப கண்டிப்பா கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகணும், ஆனா நான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். The coefficient of linear expansion of steel is, so அந்த ஸ்டீலுடைய, நான் எடுத்துக்கிட்ட ஸ்டீல் ரயில் இருக்குல்ல, அந்த ஸ்டீலுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, லீனியர் எக்ஸ்பான்ஷன் 1.2 into 10 power minus 5 Kelvin inverse. Thus the compressive strain is, அப்போ அதனுடைய லீனியர் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பான்ஷன் எனக்கு தெரியுதுன்னா, அதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டா, del L by L is equal to alpha L into del T. So alpha L அவங்க கொடுத்திருக்காங்க 1.2 into 10 power minus 5. del T எவ்வளவு தரும்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் 10 டிகிரி செல்சியஸ். அப்போ 10 இல்லையா? 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 10 power minus 4 ஆ மாறிடும். 1.2 into 10 power minus 4. இது ரொம்ப ரொம்ப அதிகம் இல்ல? சரி, இந்த வேல்யூ எல்லாம் வச்சு தான் மாடுலஸ்ல யங்ஸ் மாடுலஸ் சொல்றாங்க. இது லென்த்தை வச்சு சொல்றதுனால யங்ஸ் மாடுலஸ் சொல்றோம். அதே மாதிரி ரிஜிடிட்டி மாடுலஸ், பல்க் மாடுலஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபைன். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் இஸ், I think someone is nice, sir. Biggest fan of you, sir. Rajeshwari Rajendran. Hi. Thank you so much to say that you are a fan. Fine. Thank you, Priya. Reveal பண்ணலாமா தெரியல நேம், but thank you, Priya. Okay. Young's modulus of steel is Y steel is equal to, அதாவது யங்ஸ் மாடுலஸ் உடைய சிம்பிள் தான் y ன்னு எழுதிருக்காங்க. ஸ்டீலுடைய யங்ஸ் மாடுலஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 2 into 10 power 11 நியூட்டன் மீட்டர் நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? 2 into 10 power 11 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். therefore the thermal stress developed is del F by A is equal to, so stress ன்றது like a force, I mean pressure. so pressure-க்கான ஃபார்முலா எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம், force by area ன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? இங்க ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபோர்ஸ் பை ஏரியா தான். எவ்வளவு ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா, 40 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்தாங்க ஏரியாவை, அதுதான் இங்க எழுதிருக்காங்க del F by A ன்னு சொல்லிட்டு. சோ நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நம்புறேன். தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணிருக்குன்னா பிரஷரை மீன் பண்ணிருக்கு, அதனால தான் del F by A அப்படின்னு எழுதிருக்காங்க. which is equal to யங்ஸ் மாடுலஸ் Y steel, I mean ஸ்டீலுடைய யங்ஸ் மாடுலஸ் into del L by L, which is equal to Y steel எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க, 2 into 10 power 11 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். சோ அதை எழுதிருக்காங்க. ஓகேவா? into del L by L உடைய வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகுதுன்னா 10 power 7 ஆ மாறிடுது. ஓகே, which corresponds to an external force. so இது இவ்ளோ தூரம் தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. del F is equal to A into Y steel, I mean யங்ஸ் மாடுலஸ் ஸ்டீல் உடைய யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ into del L by L, which is equal to 2.4 into 10 power 7 into 40 into 10 power minus 4. so இந்த 10 power minus 4 எங்க இருந்து வந்துச்சுன்னா del T உடைய வேல்யூவா இருக்கு. del T உடைய வேல்யூ, ஏன்னா இங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னா del L by L ன்னு கொடுத்திருந்தாங்க. அது எதுக்கு ஈக்குவல், del T க்கு ஈக்குவல் இல்லையா? சோ அதனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா del T க்கு பதிலா அந்த del வேல்யூவை எழுதிருக்காங்க 10 power minus 4 ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி A உடைய வேல்யூ, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதை தான் என்ன எழுதிருக்காங்கன்னா 40 ன்னு எழுதிருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்லேயே 40 ன்னு கொடுத்திருப்பாங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க 5 மீட்டர் லென்த், 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அப்ப ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 40, அதனால தான் இந்த சம்ல என்ன பண்ணிருக்காங்க 40 எழுதிருக்காங்க. சரியா? A என்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், Y என்றது யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ, ஸ்டீலுடைய யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ, தென்
del L by del L க்கு பதிலா del T உடைய வேல்யூ 10 power minus 4 ன்னு போட்டுருக்கோம். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா அல்லது சிம்பிளிஃபை பண்ணா ஃபைனலா எனக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வேல்யூ கிடைக்குதுன்னா 10 power 5 நியூட்டன்னு கிடைக்குது. If two such steel rails fixed at their outer ends, ஸோ 2 ஸ்டீல் ரயில் எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்தையும் அவுட்டர் எண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆர் இன் கான்டாக்ட் அட் தேர் இன்னர் எண்ட்ஸ். ஸோ அதனுடைய இன்னர் எண்ட் என்ன பண்ணுதுன்னா, அதாவது வெளிப்பக்கம் 2 எண்ட் இருக்கு, உள்பக்கம் 2 எண்ட் டச் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது அவுட்டர் எண்டு, இது இன்னர் எண்டு. சரியா? இந்த இன்னர் எண்டு கூட இன்னொரு ஸ்டீல் ரெயில் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. சரி. Are in contact at their inner ends. Force of this magnitude can easily bend the rails. So அப்ப இந்த force என்ன பண்ணும் அப்படின்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ண தடுக்கிறதுனால, நம்ம வெளியில தடுக்கிறதுனால இது ஈஸியா பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு பக்கம் என்ன ஆக ஆரம்பிக்கும், வளைய ஆரம்பிக்கும். ஓகேவா? இது வளையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்க ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் தான் காரணம்னு சொல்றோம். அந்த ஃபோர்ஸ் தான் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, a into y into del L by L க்கு ஈக்குவலா இருக்கும். a into y into del L by L க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றோம். சரியா? ஃபைன். ஸோ அடுத்தது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் 10.1. அதை நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதே மாதிரி 10.2வும் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? 40 மினிட்ஸ் ஓவர். ஓகே தான், ஒரு கிளாஸ் போதும். 30 to 40 மினிட்ஸ் போதும்ல. லைவும் அதிகமாக யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. we will end up here. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ ஆல்.